65 வருஷமாக இந்த கடை இருக்கான். ஆனால் வந்து ஓனர் வந்து வேறு யாரோ, அவங்க வந்து கலக்கி கொடுப்பாங்க. இவங்க வந்து நான் இப்போ காட்டினால வீடியோவில் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. லஸ்ஸி தான் இங்கே ஃபேமஸ்ஸு. இனிப்பாக இருக்குது. இங்கே என்ன டிராஃபிக்கு, நம்ம டிராஃபிக் இங்கே நிற்கலாம் முடியாது ரொம்ப நேரம். வண்டி வச்சுட்டு வேணால் வரலாம், பார்க்கிங்லாம் கிடையாது. தம்பி முடியாது. அவர் வந்து இது நல்லதெல்லாம் குடிக்க மாட்டார், அதான் வாய் அப்படி வச்சிருக்காரு. எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கா காரமாக இருக்கா? வெக்கப்படுறாரு. ஸோ ரொம்ப வருஷம் இருக்கா இந்த கடை. ஆக்சுவலி நாங்கள் பெட்ரோல் இல்லாமல் இங்கே நின்றுட்டு இருந்தோம். சும்மா பெட்ரோல் வாங்கிட்டு வர போயிருக்காங்க மாமா. அதுக்காக நின்றுருந்தோம். அதுக்காக இங்கே நின்றுருக்கும்போது அத்தனை பேர் வந்து இங்கே குட்டி குட்டி பேக்கெட்டில் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இதை சொன்னாங்க. இந்த மாதிரி இவ்வளோ மோர் வந்து இங்கே ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் லொக்கேஷன் பின் பண்ணுறேன் இங்கே. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அதான் சாப்பிட போகிறோம். ஓகே, பாய். ரொம்ப வருஷம் இருக்கா இது இந்த கடை. போஸ் கொடுங்க. எத்தனை வருஷம் இருக்கு கடை? 64 இயர்ஸாக இருக்கா? நீங்கள் தான் நடத்துறீங்க? ஓனர் இருக்காரா? ஓ அப்படியா? அவர் தான் வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறாரு. வெக்கப்படுறாங்க. பெட்ரோல் இல்லாமல் நின்னா இப்படி தான் எடுக்கணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கடை. ஆக்சுவலி இங்கே தெருவுலேயே நிறைய கடை இருக்குது. வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் வந்து என்னென்ன இது இருக்கோ எல்லாமே போடுறோம். அங்கே மசாலா போடுறாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது வந்து எக் மசாலா. உள்ளே வந்துட்டு எக்கு கட் பண்ணி மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. சத்தமாக பேச முடியாது. நீங்கள் வெஜ் அத்தம் சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கள். அது இங்கே வா, சாப்பிடலாம். வாங்கிவா. வேஜோ பார்த்தீங்கன்னா வாய்ப்பில் முட்டையாக இருக்காங்க. வேஜோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிலோட மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி லெமன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். டம்மி இருக்கும். உனக்கு வெஜ்ஜாட்ட பிடிக்கல, இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது வந்து முறுக்கு மாதிரி இருக்கு. கட் பண்ணுறதா கொஞ்சம் பிரச்சனை. இங்கே வேறு
இங்கே வா, இங்கே 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 டேய் இங்கே வா. சொல்லவா? ஸோ இது வந்து வெஜ்ஜாத்தோ. இது வந்து மேலே அப்படியே வந்து சூப்லாம் வாழைத்தண்டை சூப் ஊற்றி இந்த பேஜோ முறுக்கு வந்து ஆட் பண்ணி கொத்தமல்லி கேபேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் கடை, ஃபேமஸான கடை, இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபேமஸான கடைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஜூஸியாக க்ரன்ச்சியாக செம்மையாக இருக்குது. சில கடையில் வந்து பேஜை வந்து காஸ்ட்லினால வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இன்னொரு சூப் கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே இல்லை. சூப் வேணுனாலும் வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா தராங்க. 2 டைம் கேட்டாலும் தராங்க. பார்த்தா ஒருத்தர் வாங்கினாங்க. இன்னும் நம்ம விஜய் படம் பார்த்துட்டு தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி அத்தோ பேஜெல்லாம் இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட் இருக்குதுன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அப்படியே போயிட்டே இருக்கு ஸ்ட்ரீட்டு. எத்தனை கடை இருக்குது. இதுவே வெஜ் அத்தோ, சிக்கன் அத்தோ. நான் மெனு காட்டுறேன், வீடியோவை காட்டுறேன். அத்தோ ஃப்ரைலாம் என்னன்னு தெரியல. 1/2, 2/3 தான் இருக்குது. அப்புறம் 3 பேர் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. விலையும் கம்மியாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கடை பேர் வந்து இப்ராஹிம் அத்தோ கடை. செகண்ட் ரைட் போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பேதம் தனியாக வாங்கி அவங்க மேலே வச்சு சாப்பிட்றாங்க. சென்னையில் இத்தனை வருஷம் இருக்கும். அதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. அடுத்து சிக்கன் சாரி எக்கு ட்ரை பண்ணலாம். எக்கு, சிக்கனு, ஃப்ரைடு சிக்கன் நிறைய இருக்குது வெரைட்டிஸ். எங்களுக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். பாங்கா அப்படிலாம் என்னென்னு தெரில. இந்த பாருங்க என் தம்பி எப்படி சொல்கிறான். எக்காத்த சொல்கிறீங்களா? என்னென்ன போடுறீங்க? ஓ ஓகேண்ணா. உங்கள் கடையில் என்னென்ன இருக்கு? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வந்து ஷாகுல் அத்தோ கடைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இதுதான் மெனு. மாஸ்டர் வந்து செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. இதுதான் மெனு ஃபார் இப்ராஹிம் அத்தோ கடை. வாங்கியிருக்கீங்க மாமா? எக் ஃப்ரைட் அத்தோவா? ஓகே ஓகே. கம்பேரிட்டிவ்லி வெஜ்ஜோட வெஜ்ஜு வாங்குவேன். ஆனால் கம்பேரிட்டிவ்லி எக்கு நான்வெஜ் நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இது எக் ரோல். அப்படியா? சூப் கேட்டுருக்கேன். சூப்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப் கொடுக்குறாங்க. சூப்போட மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கு. சூப் சூடாக இருக்குது. ஆக்சுவலி சூப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு.
அத்தனை பேர் சூப் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால தான் அவ்வளோ பிரித்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி காலி ஆகிடும், போகிறதுக்குள்ளே காலி ஆகிடும். இப்போதைக்கு செம்ம கலகலன்னு க்ரௌட் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு 100 க்ரௌட் வந்துக்கிட்டே இருக்குது. 2 கடைக்கும் வருது. அந்த கடைக்கு தான் மெனு அதிகம். அந்த கடைக்கு மெனு சின்னன்னா அதுக்கும் ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, இதுக்கும் ஆளுங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க தான் மாமா. ஸோ இவர் ஒரு புது பிளாகர். அவர் யூடியூப் சேனல் நான் கீழே வந்து பிக் பண்ணுறேன், பாருங்கள். கைஸ், ஆக்சுவலி 3 விதமாக இருக்குது. பங்கான்னு ஒன்று இருக்குது. பங்கானா என்னென்னா கேபேஜு அப்புறம் பேஜா மசாலா விச் முறுக்கு அண்ட் அந்த மசாலா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு மொஹிங்கான்னு ஒன்று இருக்குது. மொஹிங்கா வந்து அந்த ஒயிட் கலர் நூடுல்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 2 நூடுல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அத்தோ விச் எல்லோ கலர் நூடுல்ஸ் அண்ட் அந்த பக்கம் வந்துட்டு ஒயிட் கலர் நூடுல்ஸ், அது வந்து மொஹிங்கா. அப்புறமா மொத்தமாக நாங்கள் வந்து என்னென்ன சாப்பிட்ருந்தோம்னா ஒரு வெஜ் அத்தோ, ஒரு எக் அத்தோ, 2 எக் மசாலா, அப்புறம் ஒரு பேஜோ சொல்லியிருந்தோம். மொத்தம் வந்து 300 ருபீஸ் ஆச்சு. ஸோ எக்கு வந்து 20 ருபீஸ் தான் மசாலாவோட சேர்த்து. சூப்பராக இருந்தது. ஸோ அதாங்க இந்த கடையோட ரிவ்யூ. இருங்க, நான் கடையோட ரிவ்யூ எடுத்து கேட்குறேன். ஓகே, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பில் எல்லாத்தையும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டேன். இப்போது கடையோட ரிவ்யூ வந்து மாமா வந்து சொல்லுவார். எவ்வளோ சொல்கிறீங்க? வெஜ்ஜு அத்தோ நல்லா இருக்குது, எக்கு ஃப்ரை அத்தோ நல்லா இல்லை, அப்புறம் சூப்பு சூப்பராக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். எக்கு உங்களுக்கு மேபி பிடிக்கலாம், மற்றவங்களுக்கு எனக்கு பிடிக்கல, நல்லா இருக்குது. காஸ்ட்டுக்கு எவ்வளோ சொல்லுவீங்க? காஸ்ட்டுக்கு குவான்டிட்டி நல்லா இருக்குது. குவான்டிட்டி நல்லா இருக்குது, கொடுக்கலாம். 5க்கு 3.5. நான் எனக்கு வந்து பர்சனலி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் வெஜ்ஜு வந்து சொல்லுவேன், வெஜ் அத்தோன்னு சொல்லுவேன். பிகாஸ் நான்வெஜ் வந்து அவ்வளோ எனக்கு வெஜ் அத்தோ வகையில் பிடிக்காது. ஸோ வெஜ்ஜு வகை பார்த்தீங்கன்னா சூப் அன்லிமிட்டடாக வாங்கலாம், எவ்வளோ வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். அது காஸ்ட் எதுவுமே சார்ஜ் பண்ணல. ஆனால் சூப்புன்னு தனியாக குடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து காஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அத்தோ வாங்கிட்டு எவ்வளோ வேணால் சூப் வாங்கிக்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 300. 5 டிஷ்ஷஸ் வந்து நல்ல காஸ்ட் எஃபிஷியன்சி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிற்க முடியாது, டிராஃபிக் அதிகம், பார்க்கிங் வந்து இல்லை, வண்டி போயிட்டே இருக்குது. கார்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து நின்று சாப்பிட முடியும்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பார்க்கிங் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறமா நிறைய மிலிட்ரி பீப்புள்ஸ் கூட வந்து இங்கே பார்த்தேன். ஸோ காஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், பிளேஸ் நல்லாயிருக்கும், நின்று சாப்பிட்ணும். இந்த வெயிலில் கொஞ்சம் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 2 கடை இருக்குது இங்கே. ஒன்று வந்து இந்த ஃபேமஸ் கடை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன காக்கடா ராம்பிரசாத் போகிறோம். எஸ், டெசர்ட்க்கு போகிறோம். ஸோ அதுவும் என்னன்னு சொல்கிறோம். பாய். காக்கடா ராம்பிரசாத் வந்துட்டோம்.
ஃபேமஸான அந்த ஜிலேபி ட்ரை பண்ணலாம். பாதி சூப்பராக இருக்குது ராமன். சூப்பராக இருக்குது ஜிலேபி. Look at the crispiness. ஓகே கைஸ், இன்னைக்கு vlog முடிச்சுக்கலாம். ஆமா டெசர்ட் ஆர்டர் அதையும் ஆட் பண்ணிடுறோம் நாங்கள். ஓகே பாய். ஆட் பண்ணுறோம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஆக்சுவலி நாங்கள் லாஸ்ட்டாக போகும்போது இந்த கடை பார்த்தோம். சூப்பராக இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செயின்ஸ் எல்லாமே ப்ரைடல் அண்ட் நான் ப்ரைடல் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ வருது. ஸ்டே டியூன். பாய்.